வணக்கம். இன்னைக்கு நாம சினுவா அச்சபேயோட சிதறல்கள் நாவல்ல இருந்து ஒரு முக்கியமான பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, குறிப்பா ஒகோங்கோவோட நாடு கடத்தல் வாழ்க்கை முடியிற நேரம். அந்த கடைசி கட்டத்துல அவர் தாயோட உறவினர்களுக்கு ஒரு பெரிய விருந்து கொடுத்தாரே. அத பத்தி தான். ஆமா, அத்தியாயம் 19. கரெக்ட். சோ ஒகோங்க்வாவோட மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சு, அந்த விருந்தோட கலாச்சார முக்கியத்துவம் என்ன, அப்புறம் அந்த குலத்துல மெதுவா வரப்போற மாற்றங்களோட அறிகுறிகள், இதெல்லாம் தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா அலச போறோம். சரிதான். முதல்ல நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அந்த 7 வருஷ நாடு கடத்தல் முடிய போகுது. இது ஒகோங்கோவுக்கு ஒரு பக்கம் செழிப்பு கொடுத்த காலம்னாலும், ம், இன்னொரு பக்கம் உமுயோஃபியால அவர் இழந்த அந்தஸ்து, ம், அந்த நேரம், இத நினைச்சு ஒரு பெரிய வருத்தம் அவருக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ம். இங்கே நல்லா வாழ்ந்தாலும் தான் சொந்த ஊர்ல இன்னும் பெரிய ஆளா வந்திருக்கலாமேங்கிற அந்த எண்ணம். ஆமா, அது நல்லாவே தெரியுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தாயோட சொந்தக்காரங்க மேல ஒரு நன்றி உணர்வு இருக்கு. கஷ்ட காலத்துல கை கொடுத்தாங்க இல்லையா, அதான். அந்த நாடு கடத்தல்ல பிறந்த முதல் குழந்தைக்கு நேகா அப்படின்னு பேர் வைக்கிறார். தாய் உயர்ந்தவர்னு அர்த்தம். ஆமா, ஆனா அதே நேரம் மனசுக்குள்ள அந்த உமோஃபியா இழப்பு உறுத்திட்டே இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் 2வது பையனுக்கு வச்ச பேரு உமோஃபியா. வனாந்தரத்தில் பிறந்தவன். கரெக்ட். அந்த 2 பேர்லயுமே அவரோட அந்த ரெட்ட மனநிலை தெரியுது. சீக்கிரம் ஊருக்கு போகணுங்கிற அந்த ஒரு பொறுமையின்மை. ம், ஆனா பாருங்க, அவர் எவ்ளோ அவசரப்பட்டாலும் அந்த முழு 7 வருஷ தண்டனையும் அவர் அனுபவிச்சு முடிக்கணுங்கிறதை ஏத்துக்கிட்டாரு. அது கஷ்டமா இருந்தாலும் குலத்தோட கட்டுப்பாடு, அதோட விளைவுகள், இதுக்கெல்லாம் அவர் கட்டுப்பட்டாருங்கிறத காட்டுது. நிச்சயமா. அதே சமயம் திரும்பி போறதுக்கான ஏற்பாடுகளையும் அப்போயே ஆரம்பிச்சிட்டாரு. ஒபேரியா கிட்ட சொல்லி. ஆமா, தம் பழைய இடத்துல குடிசைகளை திரும்ப கட்ட சொல்றாரு. இது அவர் எவ்ளோ திட்டமிட்டு செயல்படுறாரு, உமோவோஃபியால மறுபடி தன்னோட இடத்த பிடிக்கணுங்கிற அந்த தீவிரம், இதெல்லாம் காட்டுது. அப்புறம் அந்த விருந்து, அப்பா என்ன ஒரு ஏற்பாடு! 3 ஆடு, எக்கச்சக்க கோழிங்க. ஆமா, ஒகோன்கோ எதையுமே சாதாரணமா செய்ய மாட்டார். அதான் அவர் சொல்ற மாதிரி நான் ஆத்துக்கரையில உட்காந்துக்கிட்டு எச்சிலாலியா கைய கழுவேன்னு கேக்குறாரு இல்லையா, அது அவரோட அந்த பெருந்தன்மை, ஒரு கௌரவம், அதை காட்டுது. கரெக்ட். அப்புறம் அந்த சமையல் வேலைகள், மனைவிகள் ஒவ்வொருத்தரோட பங்கு. எக்வேஃபே மரவள்ளிக்கிழங்கு பார்க்கறாங்க, மத்தவங்க மீன், எண்ணெய், மிளகான்னு ஒரு கூட்டு முயற்சி அது. நிச்சயமா, அந்த விருந்து ஒகோன்கோவோட குணத்தை நல்லா படம் பிடிக்குது. தாராள குணம் இருக்கு, அதே சமயம் பெருமையும் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமா அந்த பாரம்பரியத்தை மதிக்கிற குணம். ஒரு பெரியவர் சொல்ற மாதிரி பழைய நல்ல முறையில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு. ம், இது சும்மா சாப்பாடு போடுறது இல்ல. அந்த உமுன்னான்னு சொல்ற உறவுமுறை அமைப்புக்குள்ள நன்றிய காட்ட வேண்டியதோட அவசியத்தையும் இது காட்டுது. அந்த விருந்துல உட்சிண்டு அந்த வயசான பெரியவர் கோலா பருப்பை உடைச்சு வேண்டிக்கிறாரே, அது ரொம்ப அர்த்தமுள்ளது. நாங்க பணத்துக்காக வேண்டல, சொந்த பந்தம் நிறைய வேணும்னு தான் வேண்டுறோன்னு. ஆமா, ஒருத்தனுக்கு கஷ்டம்னா அவனை சொரிஞ்சு விட அவனோட சொந்தக்காரங்க தான் வேணும்னு சொல்றாரு. எவ்வளவு உண்மை! அதுக்கு ஒக்கோங்கோவும் அவன் பணிவா பதில் சொல்றாரு, ஒரு குழந்தை தாய்ப்பாலுக்கு ஈடுகட்ட முடியாதேன்னு. ஆனா அந்த விருந்தோட இறுதியில இன்னொரு மூத்தவர் பேசுறாரு பாருங்க. அதுதான் நம்மள ரொம்ப யோசிக்க வைக்குது. ஆமா, என்ன சொல்றாரு அவரு? அவரும் முதல்ல உறவோட முக்கியத்துவத்தை சொல்றாரு. சொந்தக்காரங்க ஒன்னா சேர்றது நல்லதுன்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறாரு. ஓஹோ! இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு இந்த சொந்த பந்தத்தோட அருமை தெரியாம போகுது. அப்புறம் இந்த புதுசா வந்த வெறுக்கத்தக்க மதம் மக்கள் கிட்ட பிரிவினைய உண்டு பண்ணுதுன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. சரி. ஒருத்தன் இப்ப அப்பாவையும் அண்ணன் தம்பியையும் கூட விட்டுட்டு போயிடுறான். எனக்கு இந்த குலத்தை நினைச்சா பயமா இருக்குன்னு அவர் சொல்றது, அது நாவல்ல அடுத்து நடக்க போற அந்த பெரிய சமூக கலாச்சார சிதைவுக்கு ஒரு நுண்ணறிவிப்பு மாதிரி இருக்கு. ஆமா, கரெக்ட் தான். ஒகோங்கோவோட தனிப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம், குலத்தோட பொதுவான பிரச்சனை இன்னொரு பக்கம். ரெண்டும் இங்க இணையுது. நிச்சயமா. அப்போ இந்த அத்தியாயம் ஒரு பக்கம் ஒகோங்குவாவோட அந்த கசப்பும் இனிப்பும் கலந்த மனநிலைய, பாரம்பரியத்தோட முக்கியத்துவத்தை காட்டுது. இன்னொரு பக்கம் வரப்போற பெரிய மாற்றங்களுக்கான ஒரு எச்சரிக்கை மணியாவும் இருக்கு. ஆமா, நன்றிய காட்ட ஆரம்பிச்ச ஒரு நிகழ்வு உடைய போற உறவுகளை பத்தின ஒரு சோகமான குறிப்போட முடியுது. சரி, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த மூத்தவர் பயப்படுற மாதிரி புது மதமும் வர்ற மாற்றங்களும் இந்த உறவு பிணைப்புகளை பலவீனப்படுத்துது.
ஆனா இந்த விருந்துல கொண்டாடின மாதிரி ஒரு வலுவான சமூக கட்டமைப்பு இருந்தா அது வெளியில இருந்து வர்ற இந்த மாதிரி சீர்குலைக்கிற சக்திகளை எதிர்க்க ஒரு சமூகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு வலிமை, ஒரு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்க முடியும்? நல்ல கேள்வி. ஒருவேளை அந்த பிணைப்புகள் உடைய ஆரம்பிச்சா அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க.